கோவையில் வந்து ஒரு சில பிரபல உணவுகளில் வந்து முன் அனுமதி இல்லாமல் போட்டிகள் நடத்தப்படுவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு சார். குறிப்பாக வந்து காவல்துறை வந்து வழக்கு கூட பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சார்? இல்லை உணவு பற்றி உணவு போட்டிகள், அதாவது பிரியாணி சாப்பிட்றது, உணவு அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மாநகர் பகுதியில் முக்கியமான பகுதிகளையும் நடத்துகிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம இருக்காங்க. அவங்க ஃபுட் சேஃப்டி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த போட்டி நடத்துறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் வாங்கணுமா, அது எக்ஸாக்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். நம்ம என்ஷூர் பண்ணுறது என்னென்னா எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டியான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சேஃப்டியான ஃபுட்டுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து பல்வேறு பர்மிட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்களான்னு வந்து நாங்கள் என்ஷூர் பண்ண சொல்கிறோம். இந்த போட்டிக்கு ஏதாவது தனியாக பர்மிஷன் வாங்கணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு முடிவெடுக்கும். அது யூஸ்வலி க்ரௌடு பப்ளிக் பிளேஸில் பண்ணுறாங்கன்னா போலீஸ்கிட்ட முன்கூட்டி பர்மிஷன் வாங்குவாங்க. அது வாங்கலைன்னா அந்த போலீஸ் சார்பாக அதில் நடவடிக்கை எடுப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.